பகை வந்து சூழ பல துன்பம் ஏற்று சிலை கொண்ட காபா நிலை தன்னை மாற்றி நெறி மார்க்கம் இஸ்லாம் நிலமெங்கும் தந்த நெறி மார்க்கம் இஸ்லாம் நிலமெங்கும் தந்த எம்மான் ஓமான் எம்பெருமான் நபியை தேடி எம்மான் ஓமான் எம்பெருமான் நபியை தேடி போவோம் மதீனா புகழ் பாடியே நாம் பயகம்பர் வாழும் அருள் வாசல் தேடி போவோம் மதீனா வறியோருக்கெல்லாம் துணையாக நின்று விதவையர் வாழ்வில் மேம்பாடு கண்டு பசித்தோர்க்கெல்லாம் பகிர்ந்துண்ணச் சொன்ன பசித்தோர்க்கெல்லாம் பகிர்ந்துண்ணச் சொன்ன எம்மான் ஓமான் எம்பெருமான் நபியை தேடி எம்மான் ஓமான் எம்பெருமான் நபியை தேடி போவோம் மதீனா புகழ் பாடியே நாம் பயகம்பர் வாழும் அருள் வாசல் தேடி போவோம் மதீனா. மதுவென்ற சொல்லை மரணிக்கச் செய்து அடிமைகள் நிலை மாற்றி உரிமைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இஸ்லாமிய முகமனாக இருக்கிற சலாமை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என ஆரம்பமாக பிரார்த்திக்கிறேன். குவைத்து தமிழ் இஸ்லாமிய சங்கம் என்ற கேட்டிக் மன்றம் கடந்த 15 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு இறைவனுடைய அருளால் 16ஆம் ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிறது. அதனுடைய சேவைகள், தொண்டுகள் இவற்றையெல்லாம் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே கவனித்து வருகிறேன். அந்த அடிப்படையில் இந்த சங்கத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் முகமாக இந்த பதிவை நான் இடுகிறேன். வெளிநாடுகளில் வேலை செய்து சம்பாதிக்க போனோம், வேலை செய்தோம், ஓவர் டைம் வேலை பார்த்தோம், காசை சம்பாதித்தோம், வீட்டுக்கு அனுப்பினோம், வீடு வாசலை கட்டி புள்ள குட்டிகளை படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணங்களை முடித்து வைத்து நமது வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவோம் என்ற சராசரியான எண்ணங்களை கொண்டுதான், எதிர்பார்ப்புகளை கொண்டுதான் பெரும்பாலோர் வெளிநாடுகளிலே பணியாற்றுகிறார்கள். ஆனால் நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்கக்கூடிய இரட்டை நோக்கம் எல்லாருக்கும் வந்து விடுவதில்லை. நாம் நமக்குடைய தேவைகளை நிறைவேற்றுவது முதல் தரமாக இருந்தாலும் நம்மை சுற்றி வாழக்கூடிய சக மனிதர்கள், அது குவைத்தில் வாழட்டும் அல்லது சொந்த மண்ணாக இருக்கிற இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழட்டும், அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதே, பரந்த எண்ணம், அது அனைவருக்கும் வருவதில்லை. அதிலும் தனிநபராக இருந்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டாக இருந்து செயல்படும் போது அதற்கு பலம் அதிகம், பயனும் அதிகம்.
அந்த அடிப்படையில் தான் கேட்டிக் தொடங்கப்பட்டு குவைத்து தமிழ் இஸ்லாமிய சங்கம் தொடங்கப்பட்டு 15 ஆண்டு காலங்கள் சேவைகளை தம்மால் இயன்ற சேவைகளை செய்து இப்போது 16வது ஆண்டை பிடித்திருக்கிறார். அவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த நாட்டை பொறுத்த மட்டிலே, குவைத்தை பொறுத்த மட்டிலே, குவைத்தினுடைய அரசு அலுவலகங்கள், மேம்பட்டமாக இருக்கிற வெளிநாட்டு தூதரகங்கள், இவற்றில் கூட நான் சென்றபோது பார்த்தேன் கேட்டிக் சங்கத்துக்கு சரியான வரவேற்பு மரியாதையும் இருப்பதை பார்த்தேன். காரணம் அவர்கள் செய்யக்கூடிய இஹ்லாஸான தொண்டு. அது மட்டுமல்ல, இதை காட்டிலும் கல்யாணத்துக்கு உதவி செய்வது, படிப்புக்கு உதவி செய்வது, பள்ளிவாசல் கட்டுவதற்கு, மதரசா கட்டுவதற்கு, இப்படிப்பட்ட உதவிகள் ஒரு பக்கம் இருக்க, தங்களுடைய பிறந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு தொடர்பு கொண்டு முதலமைச்சருக்கோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ இங்கே உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி கடிதங்கள் வரைந்து அதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு முயற்சிக்கிறதே இந்த கேட்டிக். அதிலும் குறிப்பாக சகோதரர் ஹலீல் பாக்கவி அவர்கள் செய்கிறாரே, இது மிகப்பெரிய புதுமையான விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். அதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். நாம் எல்லாம் இப்படி சொல்லுவோம், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று. மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனிடத்திலே, பணம் வசதி செல்வாக்கோடு வாழ்ந்த ஒரு மனிதனிடத்திலே இப்படி கேட்பானாம், நான் ஒரு நாள் பசித்தவனாக உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களிடத்திலே உணவு தருமாறு கேட்டேனே, எனக்கு நீங்க கொடுத்தீர்களா? அந்த அடியான் என்ன செய்கிறான்? ஆச்சரியப்பட்டு போய், இறைவா, நீயோ தேவையற்றவன், அனைத்தையும் கொடுப்பவன், எங்களுக்கெல்லாம் பிச்சை வழங்குபவன், அப்படி இருக்க உனக்கு பசியா? நீ என்னிடத்தில் கேட்டு வந்தாயா? என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, இல்லை, என்னுடைய இன்ன அடியான் இந்த நாளிலே இந்நேரத்திலே உனது வீட்டு வாசலை தட்டி தன்னுடைய பசியை போக்குமாறு கையேந்தினான், நீ வழங்கவில்லை. அவனுக்கு மட்டும் நீ வழங்கி இருந்தால் அவனிலே என்னை கண்டிருப்பாய், அவனிலே என்னை கண்டிருப்பாய். காரணம், அல்லாஹ்வுடைய படைப்பு. சிலருக்கு அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுத்திருக்கிறான், மற்ற சிலரை உழைத்து சம்பாதிக்கக்கூடிய நிலையிலே அடுத்தவர்களிடத்திலே தேவையாகக்கூடிய கட்டத்தில் வைத்திருக்கிறான். அதே மாதிரி நான் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தேனே, என்னை நீ சுகம் விசாரிக்க வந்தாயா என்று அல்லாஹ் கேட்பானா? இறைவா, அனைத்தையும் படைத்து நோயாளிகளுக்கெல்லாம் குணத்தை தரக்கூடிய உனக்கு நோயா? அப்போது அல்லாஹ் சொல்வானா, இல்லை, இன்ன ஆள் இந்த நேரத்திலே உனக்கு அறிமுகமானவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனுக்கு நீ அவனை போய் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு நீ வரவில்லை, அப்படி வந்திருந்தால் அவனிலே என்னை கண்டிருப்பாய். நான் தாகித்தவனாக ஒரு நாள் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டேன், கொடுத்தாயா? இப்படி பல வகைகளை கேட்டு அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஏழை மகனுக்கு நீ செய்திருந்தால் அவனிலே என்னை கண்டிருப்பாய், அவனிலே என்னை கண்டிருப்பாய். ஆக நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு இறைவன் தன் சார்பாக வழங்கக்கூடிய பரிசைத்தான் அப்படி சொல்லி காட்டுகிறான். ஆக சக மனிதர்கள் மீது அன்பு காட்டுவதும், சக மனிதர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், தேவையுள்ளவர் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதை இஸ்லாம் மிக அதிகமாக வரவேற்கிறது. அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலும் சரி துன்யாவிலும் சரி என்ன செய்கிறான்? அதிகமான நன்மைகளை வழங்குகிறான். அதை இந்த கேட்டிக் சங்கம் கூட்டாக இருந்த நண்பர்கள் அனைவரும் அழகான முறையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, அங்கே ஜும்மாக்கள் நடத்துகிறார்கள், மற்ற விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது மண்ணை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய பணியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்போது மலர்கள் வெளியிட்டு எழுத்தின் மூலமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி புரிய வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேட்டிக் சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் பல்லாண்டு காலம் இந்த கேட்டிக் சங்கம் நிறைய சேவைகளையும் சாதனைகளையும் படைத்து இறைவனிடத்திலே நற்பெயரை பெற வேண்டும், மக்களுடைய துவாக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆளாக வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் நம்முடைய ஒரே நோக்கம் அல்லாஹுவின் அன்பை பெறுவதாக மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹ் இடத்திலே கூலியை பெறுவதாக மட்டுமே இருக்க வேண்டும். இதைத்தான் மார்க்கம் இஹ்லாஸ் என்று சொல்கிறது, மன தூய்மை என்று சொல்கிறது. பெயருக்கோ புகழுக்கோ பாராட்டுக்கோ, 4 பேர் நம்மை பாராட்டி தட்டி கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கோ எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்யாமல் முழுக்க முழுக்க மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மைக்காகவும் இறைவனிடத்திலே நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காகவும் மறுமையிலே நற்கூலி வாங்க வேண்டும் என்பதை ஒரே நோக்கத்திற்காக வேண்டி செய்து கொள்ளுங்கள். இல்லாமல் என்னதான் சேவை செய்துவிட்டு அதிலே விளம்பர நோக்கமோ புகழ் நோக்கமோ மற்ற குறுகிய நோக்கங்கள் வந்துவிட்டால் இம்மையில் அது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாராட்டும் புகழும் கிடைக்கும் மறுமையிலே. எந்த மறுமையில் எந்த நாளில் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கக்கூடிய தேவை இருக்கிறதோ அந்த நேரத்திலே உதவாது. அதனால் தான் சொல்லிக் கொள்கிறேன், நம்மளிடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் இறைவனின் அன்பை பெற வேண்டும் என்ற இஹ்லாஸான தூய எண்ணத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் அதிகமான திட்டங்களை வகுத்து, நல்ல திட்டங்களை வகுத்து, உங்கள் குவைத்தில் சார்ந்திருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டிலே இருப்பவர்கள், பிறந்த மண்ணிலே இருப்பவர்கள், இவர்களுடைய கல்வி, சுகாதாரம், வணிகம், பொருளாதாரம், எல்லா துறை சார்ந்த உதவிகளையும் நீங்கள் மேல் மேலும் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அந்த நற்கூலிகளை, அதற்குண்டான பலனை இம்மையிலும் மறுமையிலும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدال على الخير كفاعله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நேயர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் கேட்டிக் 2006 துவங்கப்பெற்று இன்றைக்கு 15 ஆண்டுகளை நிறைவு செய்து 16வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா. சமுதாய அமைப்புகளில் செயற்கரிய சாதனைகளை செய்து வரும் அமைப்புகளை பாராட்டுவதும் ஊக்குவிப்பதும் நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பதும் உறுதுணையாக இருப்பதும் அதற்கான கடப்பாடு நமக்கு உண்டு என்ற அடிப்படையில் தான் இந்த காணொளியில் அச்சங்கத்தினுடைய சேவைகள் குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொது சேவைகளுக்காக வேண்டி கடல் கடந்து சென்றவர்கள்
தானுண்டு, தன் மனைவி உண்டு, மக்கள் உண்டு, பெண்டுண்டு, தொழில் உண்டு, வேலை உண்டு, சம்பாத்தியம் உண்டு என்று மட்டும் தங்கள் வட்டத்தை சுருக்கி கொள்ளாமல் சமுதாயம் சார்ந்த, குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமுதாயம் சார்ந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் உருவாக்கி செயல்பட்டது போல் கேட்டிக் உருவாக்கி செயல்படுவதற்கு அவர்கள் முனைந்த போது எனக்கான பாக்கியம் 2006 நான் அவர்களோடு அங்கே இருந்தேன். குவைத்திலே இச்சங்கத்தை துவங்குகிற அந்த முதல் ஆண்டில் அவர்களால் விருப்பத்தின் பேரில் அழைக்கப்பட்டிருந்த நான் அங்கே பல்வேறு பயான்களில் பங்கெடுத்தேன். அது ஒரு அதிக வசதிகளை அந்த சங்கம் அப்போது பெறாத காலம். வீடுகளில் பயான்கள் நடந்தது, சில வீடுகளில் நடந்தது, சில ரெஸ்டாரண்ட்டுகளினுடைய முட்டை மாடிகளில் நடந்தது. ஒரே ஒரு நிறைவு நிகழ்ச்சி மட்டும் சீரத்துன் நபி மாநாடு ஒரு பொது பூங்காவிலே நடந்தது. இப்படியெல்லாம் சிறுக சிறுக தங்கள் சேவைகளை துவக்கிய அந்த அமைப்பு இன்றைக்கு ஆழமரமாய் வேர்கள் விட்டு விழுதுகள் விட்டு கிளை பரப்பி பல்துறைகளிலும் இன்று பன்முகத்தன்மையோடு சாதனை படைக்கிற ஒரு மேம்பாட்டிற்கு இந்த கேட்டிக்கு வந்திருப்பதை நாம் எண்ணி பெருமைப்படாத, நாம் எண்ணி வியக்காத சூழ்நிலைகள் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய சேவை களமாய் அந்த கேட்டிக்கை ஆக்கியிருக்கிறான். 2006 2013 அந்த தோழர்களோடு இருந்து அவர்கள் ஆற்றி வருகிற சேவைகளை கண்ணாலே பார்த்தேன். சொல்லப்போனால் அப்போது இவர்களுக்கென்று தனி பள்ளிவாசல்கள் எல்லாம் இல்லை. இன்றைக்கு இவர்களுக்கு தனி சங்கம், தனி பள்ளிவாசல், தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைத்து தொழுகைகள் நடத்தி, திருக்குர்ஆன் விரிவுரைகள் நடத்தி, தேவையான எல்லா இஸ்லாமிய பண்டிகைகளின் போதும் விளக்கங்களை தந்து ஒட்டுமொத்த குவைத்தினுடைய தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தை இணைக்கிற பாலமாய் இந்த கேட்டி அமைப்பை எல்லாம் வல்ல இறைவன் உருவாக்கி இருக்கிறான். அது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. வாழ்க வளர்க என்று வாழ்த்த வேண்டியதும், தொய்வின்றி உங்கள் தொண்டு தொடர வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்துகிற கடமை நமக்கு உண்டு. கேட்டிக் அமைப்பினுடைய பிரதானங்களில் பெருமைக்குரிய செய்திகளில் ஒன்று, அதிலே நிறைய ஆலிம்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆலிம்களிலும் நிறைய பேர் வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியிலே என்னோடு, எனக்கு முன்னால் பயின்ற, இன்னும் என்னோடு பயின்ற, இன்னும் எனக்கு பின்னாலே பயின்ற நிறைய உலமா பெருமக்களை உள்ளடக்கி இருக்கிற அமைப்பு மார்க்க ரீதியாக, சட்ட ரீதியாக சரியான பாதையில் செல்லுகிறது. பொதுவாகவே மார்க்க அறிஞர்களை அங்கத்தில் வைத்துக் கொள்ளாத அமைப்புகள் சட்ட பிரச்சனைகளில் தடுமாறி போய் பல இடங்களில் ஷரியத்தினுடைய விதிகளை மீறுகிற சங்கங்களை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் அப்படி அல்லாமல் கிதாபுகளில் புகுந்து புறப்பட்டு ஷரியத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தால் சமுதாயத்திற்கு தேவையான மார்க்கத்தை உள்ளடக்கி இவர்கள் பயணிப்பதை பார்க்க முடிகிறது. நான் இவர்களினுடைய 15வது ஆண்டு நிறைவுக்காக வெளியிடப்பட்ட மலரிலே கூட வாழ்த்துறையிலே நான் சொல்லியிருந்தேன், நடுநிலையோடு பயணிப்பவர்கள் இன்றைக்கு குறைவு. கொள்கை சண்டைகளில், கோட்பாட்டினுடைய பல்வேறு விதமான விருப்பு வெறுப்புகளில் ஒரு பக்கம் சாய்ந்துவிட்ட, ஏதாவது ஒரு பக்கம் முற்றி போய் விடுகின்ற பல்வேறு நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இடையிலே நடுத்தரம் பேணி நடப்பது என்பது கேட்டிக்கினுடைய மிக தந்திரமான ராஜபாட்டைகளில் ஒன்று என்று கூட சொல்லலாம். இந்த நண்பர்கள் என்னோடு ஓதிய உலமாக்கள் மட்டுமல்ல, மற்ற உலமாக்களும் இருக்கிறார்கள், மற்ற நண்பர்களும் இருக்கிறார்கள். துவக்க காலத்தில் இருந்து 15 ஆண்டுகளாய் அந்த சங்கத்தை அழகிய முறையில் நடத்தி செல்லுகிறவர்களெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நண்பர்களில் குடும்ப அளவிலேயும் என்னோடு பழக்கமான நண்பர்களும் உண்டு என்பதால் இச்சங்கத்தை தொலைவிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் பார்த்தவன் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் என்பது வெறுமனே தொழுவதும் நோன்பு நோற்பதும் ஜக்காத்து கொடுப்பதும் ஹஜ்ஜு செய்வதும் அல்ல. மார்க்கம் என்பது வெறுமனே ஆன்மீகத்தை மாத்திரமே மையமாக கொண்டதல்ல. மார்க்கம் என்பது வெறுமனே பள்ளிவாசலினுடைய சுவர்களுக்குள்ளே மாத்திரம் முடங்கி போய் விடுவது அல்ல. மார்க்கம் என்கிற வெளி பரந்த வெளி. இஸ்லாம் ஒரு 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 பரந்துபட்ட மார்க்கம், விரிந்து கொடுக்கிற மார்க்கம், ஒரு பிளெக்சிபிளான தீன் இது மார்க்கம். திருக்குர்ஆனில் தீன் என்பதற்கு இறைவன் சொல்லுகிற விளக்கம் ஆச்சரியமானது.
குர்ஆனில் நாமெல்லாம் அறிந்திருக்கிற அந்த சூறாவில் அல்லாஹ் கேட்கிறான், அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துபவர்கள் யாரு தெரியுமா? நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹுவை மறுத்தவன், ரசூலை மறுத்தவன், குர்ஆனை மறுத்தவன், மறுமையை மறுத்தவன், மன்னரியை மறுத்தவன், கடவுள் இல்லை என்று சொன்னவன், இவனைத்தானே தீனை பொய்ப்பித்தவன் என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் வேறு கோணத்தில் சொல்லுகிறான், ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளை விரட்டியவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளின் உணவுக்காக அக்கறைப்படாதவன், அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான் என்று தொடர்கிற அந்த சூரா, தீன் என்பது அனாதையை ஆதரிப்பது, தீன் என்பது ஏழை எளியவர்களின் உணவிலே அக்கறை எடுத்துக் கொள்ளுவது என்று மக்கள் சேவையை பிரதானப்படுத்தி தீன் என்கிற வார்த்தையை நாம் இங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கேட்டிக் தன்னுடைய தொழுகை தளத்திலே மட்டுமல்ல, திருக்குர்ஆன் விரிவுரை தளத்திலே மட்டுமல்ல, தமிழ் முஸ்லிம்களை எப்படியெல்லாம் இணைக்க முடியுமோ அப்படியெல்லாம் இணைப்பதற்கு போராடி வந்திருக்கிற ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் அதை பாராட்ட வேண்டும். விளையாட்டிலே தொடங்கி, எழுத்து போட்டிகளில் தொடங்கி, பேச்சு போட்டிகளிலே தொடங்கி, எல்லா இஸ்லாமிய விசேஷங்களில் ஒன்று கூடுதல் தொடங்கி, குறிப்பாக ரமதானுடைய சகறுகள், இஃப்தாறுகள், தராபீகள், பயானுகள், சீரத்து நபிகள், மெஹராஜினுடைய பொழுதுகள், பராத்தினுடைய இரவுகள் என்று இவர்களினுடைய விசேஷ காலங்களில் இவர்களுக்கு மக்களுக்கு ஆற்றி வரும் மகத்தான மார்க்க சேவைகள் எல்லாம் உண்மையாகவே நினைத்து புலகாங்கிதப்பட வேண்டிய செய்திகளாகும். ஏராளமான மலர்களை ஆண்டுதோறும் வெளியிட்டு அரிய கருத்துக்களை தாங்கிய பொக்கிஷங்களாய் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இவர்கள் தந்திருக்கிறார்கள். கேட்டிக் இன்றைக்கு எங்கோ விலாசம் தெரியாமல் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பாக இல்லாமல் அது பல்கி பரவி ஏறத்தாழ நீங்கள் முகநூலின் எந்த மூளைக்குள்ளே போனாலும் அல்லது வாட்ஸ்அப்பினுடைய எந்த தடத்திற்குள்ளே பயணித்தாலும் கேட்டிக்கின் செய்தி ஒன்று வந்து குறுக்கே நிற்கிறது. வாட்ஸ்அப் தளங்களில் சுமார் 200 தளங்களுக்கு மேல் இதனுடைய செய்திகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிற போது அது பிரமிப்பாக இருக்கிறது. மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்குள்ளே முடக்கி கொண்டு தாங்கள் மாத்திரமே மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்காமல் இன்னும் ஒரு வேலை செய்தார்கள். தமிழகத்தினுடைய இஸ்லாமிய மேடைகளை அலங்கரிக்கிற எல்லா பிரபலங்களையும் கொண்டு வந்து அங்கே சேர்த்தார்கள். நான் அறிந்தவரை ஏறத்தாழ தமிழ் இஸ்லாமிய மேடைகளின் நட்சத்திரங்களாக வெளிவருகிற உலமாக்களில் சுமார் 99% உலமாக்கள் இவர்களின் அழைப்பின் பேரில் குவைத்து தமிழ் முஸ்லிம் மக்களிடையே உரையாற்றியவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. உலமாக்களை மட்டும் அழைத்து வெறும் பயான்களோடு சுருக்கி கொள்ளாமல் சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, இஸ்லாத்திற்கு வலு சேர்க்கிற தோழமை உணர்வுள்ள கட்சிகளின் தலைவர்களை, இவர்களை எல்லாவற்றையும் அழைத்து வந்து அவர்களை கௌரவப்படுத்தி தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அந்த ஆளுமைகளுக்கு தொடர்ந்து பற்றை, அவர்களுக்கான அந்த அக்கறையை தக்க வைத்துக் கொள்ளுவதில் கேட்டிக் தமிழ் முஸ்லிம் சங்கம் மிகச்சிறப்பான சேவைகளை இன்றைக்கு செய்திருக்கிறது. தொடர்ந்து செய்வதற்கு நிறைய இருக்கிறது. நான் அவர்களுக்கு எழுதிய வாழ்த்து செய்தியில் சொன்னது போல், நீங்கள் இதுவரை என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வியை விட இனி வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்வி உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இமாலய கேள்வி. பொதுவாக ஒரு நிறுவனமாயினும் சங்கமாயினும் ஒரு குடும்பமாயினும் ஒரு வணிகத்தலமாயினும் உருவாக்குவது பெரிதல்ல. ஒரு நல்ல பெயருக்கு கொண்டு வந்து நிறுத்தியதற்கு பிறகு அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுவது இருக்கிறது, அது மிகப்பெரிய வேலை. கேட்டிக் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் வந்திருக்கிறது. சாதனைகளின் சிகரத்தில் ஏறிக்கொண்டிருக்கிற நீங்கள் இனி இறங்காமல் மென்மேலும் ஏற வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு முன்பிருக்கிற மிகப்பெரிய சவால். ஆயிரம் கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் பிணக்குகளும் இருந்தாலும் கூட ஒத்த கருத்தில் தமிழ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சேவையாற்ற நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிற சேவைக்கு எல்லாம் வல்ல இறைவன் மகத்தான கூலிகளை உங்களுக்கு வழங்குவானாக. பல்வேறு நள்ளிரவு பொழுதுகளிலும் உங்களின் சேவைகளை அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில் கால நேரம் பார்க்காமல், பகலிரவு பார்க்காமல் தங்கள் சொந்த வேலைகளை கூட தள்ளி வைத்துவிட்டு இந்த சங்கத்திற்கு அர்ப்பணமாகி இருக்கிற உங்களினுடைய சேவைகள் வாழ்க வளர்க, தொய்வின்றி இந்த தொண்டு தொடர்க. எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு உங்களுக்கு தேவையான மன ஆக்கத்தை, வலிமையை, பொருளாதார பலத்தை, சமூகத்தினுடைய ஆதரவை எல்லாம் இறைவன் உங்களுக்கு வழங்குவானாக என்று 16வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற உங்களுக்கு 16 பெற்று பெருவாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதைப் போல இன்னமும் பல சாதனைகளை செய்து நீங்கள் இறைவனுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கு தகுதியாக வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி
துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத் வாழ் தமிழ் இஸ்லாமிய சொந்தங்களே, மற்ற பல நாடுகளிலே வசிக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே மற்றும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் தனது அளப்பெரும் சேவைகளிலே 15 ஆண்டுகளை முடித்துக்கொண்டு 16வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் செய்தியை அறிந்து உள்ளம் பூரிப்படைந்தேன். எல்லையற்ற மகிழ்ச்சி என் ரப்பிடத்திலே துஆ செய்தேன். ரப்பே, இந்த சங்கத்தையும் இந்த சங்கத்தின் செயல்பாடுகள், பணிகள், சேவைகள் அனைத்தையும் நேர்ப்பாயாக. இந்த சங்கத்துக்காக யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் நேரத்தாலும் ஆலோசனைகள் வழங்குவதன் மூலமாகவும் களப்பணிகள் ஆற்றுவதன் மூலமாகவும் எந்தெந்த வகையிலெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களின் எதிர்காலத்தையும் அவர்களின் சந்ததிகளின் எதிர்காலத்தையும் ஒளிமயமாக ஆக்கிவிடு ரப்பே என்று துஆ செய்தேன். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தருள் புரிவானாக. உண்மைதான், கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த சங்கத்தினுடைய செயலரும் எனது நண்பருமான மௌலவி ஹலீல் பாக்கவி அவர்களின் அழைப்பை ஏற்று புனித மிஅராஜ் பயண நிகழ்வுகளை மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக வேண்டி குவைத் செல்லுகின்ற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கு வழங்கினான். அங்கு சென்று பார்த்த பிறகுதான் அங்குள்ள நிகழ்வுகள் எல்லாம் என்னை ஆச்சரியத்தில் உறைய வைத்தன. வஜீபனம் தேடி வந்த இடத்தில் இத்துணை சேவைகளா, இத்துணை பொதுநல துண்டுகளா, சமூக பணிகளா? வியந்து போனேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மைதான், அங்கே வாழுகின்ற குவைத் தமிழ் வாழ் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அறநெறி போதனைகளை போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மார்க்க தெளிவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் குழந்தைகளுக்கு குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மார்க்க வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் தகுதிமிக்க தாயகத்து உலமாக்களை, ஆலிம் பெருந்தகைகளை அழைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி உரை நிகழ்த்த வைக்கிறார்கள். அதன் மூலமாக உணர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல பெரியவர்களே, ரமலான் மாதத்திலே தொடர் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். ஒற்றைப்படை இரவுகளை கண்ணியப்படுத்தி நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். சகர் ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். ஹஜ் உம்ராவினுடைய வழிகாட்டல்கள் அவர்களுடனேயே சென்று அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். பட்டிமன்றங்களை நடத்துகிறார்கள், கருத்தரங்குகளை நடத்துகிறார்கள், வினாவிடை போட்டிகளை நடத்துகிறார்கள். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியிலே உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்காகவும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்காகவும் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் மனதுக்கு சாந்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜாலி டூரையும் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த டூரிலேயும் மார்க்கத்தை பேணுகிறார்கள். அங்கேயும் மார்க்க நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார்கள். மரம் நடுகிறார்கள். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, நான் சொன்னது மிக குறைவு, ஆனால் அவர்களது சேவைகள் மிக அதிகம். சொல்லி என்னால் முடிக்க முடியவில்லை. அத்துணை சேவைகளை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே வணக்க வழிபாடுகளை விட சேவைகளுக்குத்தான் மதிப்பு அதிகம் பெரியவர்களே. ஹிதுமத்துல் ஹல்க் என்று சொல்லப்படுமே, அந்த சமூக சேவை அல்லாஹ்விடத்திலே மிகவும் மதிப்புக்குரியது. ஒரு மனிதருக்கு சமூக சேவைகளை செய்வதோடு மார்க்க பணிகளை செய்வதோடு இபாதத்துகளையும் செய்கிற பாக்கியம் பெற்றுவிட்டால் அது எவ்வளவு பெரிய அருள் பாக்கியம்! மறுமையின் வெற்றிக்கு அதைவிட வேற என்ன வேண்டி இருக்கிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சங்கம் வளர்ந்தோங்கி தொய்வின்றி இது நடைபெறவும், அதே போன்று சிறந்தோங்கி சிகரம் தொட்டு வளரவும், இந்த சங்கத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கவும் நான் உள்ளத்தால் துஆ செய்கிறேன், வாழ்த்துகிறேன். அல்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த சமுதாய சொந்தங்களே, குவைத் இஸ்லாமிய தமிழ்ச் சங்கம் கேடிக் என்கிற சிறப்பாக செயலாற்றி வருகிற இந்த அமைப்பு தனது 15 ஆண்டு கால சேவைகளை நிறைவு செய்து 16வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்கிற இந்த செய்தி அறிந்து மிகவும் மகிழ்வடைகிறேன். கேடிக் அமைப்பு இன்னும் பல்லாண்டு இது மிகச்சிறப்பாக சமூக சமுதாய சேவைகளை முன்னெடுத்து
நூற்றாண்டு விழாக்களை கண்டிட வேண்டும் என்று நான் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். நாடு கடந்து கடல் கடந்து பொருளீட்டுவதற்காக சென்றவர்கள் குவைத் நாட்டில் நமது தமிழ் சமுதாய சொந்தங்கள் கேட்டிக் அமைப்பின் மூலமாக அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மிகச்சிறப்பான பணிகளை இந்த அமைப்பின் மூலமாக முன்னெடுக்கிறார்கள். இந்த அமைப்பு முன்னெடுக்கிறது என்கிற செய்தி மிகவும் மன நிறைவை தருகிறது. மற்ற அமைப்புகளை விட வேறுபட்டு பல்வேறு தளங்களில் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குவைத்தினுடைய அரசு அலுவலகங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாயகத்தில் மத்திய மாநில அரசுகளிலும் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இதை ஒரு தனி சிறப்பாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஏறத்தாழ 25 கிளைகள் தாயகத்திலும் குவைத்திலும் இந்த அமைப்பிற்கு கிளைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. சாதாரணமாக ஒரு பெரும் இயக்கங்களைப் போல பல்வேறு குழுக்கள், துணை அமைப்புகள், துணை குழுக்கள் இந்த அமைப்பில் செயல்பட்டு வருகிறார்கள். இதன் மூலமாக பல்வேறு பணிகளை, பல்வேறு துறை சார்ந்த பணிகளை இந்த அமைப்பு முன்னெடுக்கிறது என்பது பெரிதும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு சேவை அமைப்பாக மாத்திரமல்லாமல் ஒரு பெரும் இயக்கமாக இந்த அமைப்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் நான் பாராட்டுகிறேன். நிறைய பணிகளை இந்த அமைப்பு முன்னெடுக்கிறது. நானும் இந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த அமைப்பினுடைய பணிகளை நேராக நான் கண்டும் கேட்டும் இருக்கிறேன் என்கிற வகையில் சிறப்பாக செயலாற்றுகிற இந்த அமைப்பு நிறைய பணிகளை ஏற்கனவே முன்னெடுக்கிறது. நூலகங்கள் செயல்படுகின்றன, மதரசாக்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள், இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்வது, அவர்களை ஊக்கப்படுத்துவது, வழிகாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவது, ஹஜ்ஜு உம்ரா சேவை என்று பல்வேறு விதமான சேவைகளை இந்த அமைப்பு முன்னெடுக்கிறது. இந்த அமைப்பினுடைய இந்த பணிகள் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். இன்னும் மிகச்சிறப்பாக இந்த அமைப்பு செயலாற்றிட வேண்டும். இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். சமூக அக்கறையும் சமூக சேவை உணர்வும் இருக்கிற காரணத்தினால்தான் இத்தகைய அமைப்பை, இத்தகைய பணிகளை மிகச்சிறப்பாக இவர்களால் முன்னெடுக்க முடிகிறது. இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு, இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு அனைவர்களும் தாயகத்திலும் குவைத்திலும் வாழ்கிற சமுதாய சொந்தங்கள் முழு ஒத்துழைப்பினை இவர்களுக்கு நல்கிட வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன், நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகளை ஏற்க வேண்டும், இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுடைய பணிகளை ஏற்க வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தித்து மீண்டும் ஒரு முறை எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற SDBA காட்சியின் சார்பாகவும் கேட்டிக் அமைப்பு தனது 16வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த மகத்தான நிகழ்விற்கு நான் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் சங்க மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ இஸ்லாமியர்கள் எத்தனையோ நாடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தான் இந்த நாட்டுக்கு எந்த காரியத்துக்காக வந்திருக்கோமோ அந்த பொருளாதார சிந்தனையில் மட்டுமே இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு மட்டுமே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தையும் நாம் தலை தூக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வேலை ஒரு பிஸியாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய அந்த நூறானிய ஒளிபயமாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர்களை, வளர்ந்த பேச்சாளர்களை, வளரும் பேச்சாளர்களை, சீனியர்களை, ஜூனியர்களை அனைவர்களையுமே கொண்டு வந்து அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் தன்னுடைய 50 வயது வரை. மதீனாவுக்கு வந்த பிறகு அரசியல் கலந்த ஆன்மீகம் அவரிடத்திலே இருந்தது. யுத்தங்கள், தற்காப்பு யுத்தங்கள் எல்லாம் இருந்தது.
அதுபோல இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதீனாவுடைய அந்த ஊரிலே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோன்று இந்த குவைத் இஸ்லாமிய அந்த தமிழ் சங்கத்திலே நாம் பார்த்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பல வருடங்களாக நான் வீடியோவிலும் ஆடியோவிலும் செய்தி வாட்ஸ்அப்பிலும் பார்த்திருக்கிறேன். யாரெல்லாம் அரசியலிலே நடுநிலை வைக்கிறார்களோ, இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு நல்லது செய்யும் என்று பிற மத சமுதாய மக்கள் நினைக்கிறார்களோ, அந்த தலைவர்களை எல்லாம் குவைத்திற்கு அழைத்து அவர்களை பேச வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொண்டது மாதிரி, அவர்களை கௌரவப்படுத்தியது மாதிரி, இந்த முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் நல்லது செய்யணும் என்று நினைக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை அந்த குவைத்திற்கு கொண்டு வந்து அவர்களை சண்டைப்படுத்தி அவருடைய கருத்துக்களையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்த மத நல்லிணக்கத்தை தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருவதற்கு அந்த மீடியா ஒரு காரணமாக உருவாக்கி அமைத்தார். இப்படி அவர்களுடைய சேவையை சொல்ல போனோமானால் எவ்வளவு சொல்லலாம். இன்னைக்கு லண்டனில் தமிழ் சங்கம் உண்டு, அமெரிக்காவிலே தமிழ் சங்கம் உண்டு. ஒரு சமயம் தமிழ் துறை பேராசிரியர் பாணியம்பாடி திமு அப்துல் காதர் அவர் நான் ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது அவர் ஒரு செய்தியை சொன்னார். நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து தமிழ் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு விட்டு வந்தேன். மீலாது விழாவுக்கு தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்கும் மீலாது விழாவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார். ஆக பார்க்கிற பொழுது உலகம் முழுவதும் இந்த தமிழ் இலக்கிய விழா என்பது தமிழ் இலக்கிய விழா என்று சொன்னார். தமிழ் இலக்கிய விழாவிற்காக நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வந்தேன் என்று சொன்னார். ஆக தமிழ் இலக்கியத்திற்காக அமெரிக்காவிலே, பிரிட்டனிலே, ஆஸ்திரேலியாவிலே அதற்காக விழாக்கள் அந்த தமிழ் மீது பற்று கொண்ட காரணத்தினால் நடத்துகிறார்கள். ஆனால் குவைத் மக்கள், தமிழ் இஸ்லாமிய மக்கள், தமிழ் முஸ்லிம்களை ஒரே இடத்திலே ஒன்று கூட்டி அங்கு குட்டி தமிழ்நாடையே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், இது மொழி கலந்த ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் இஸ்லாமிய அந்த சாயம் பூசப்பட்டு முஸ்லீம்கள், தமிழ் முஸ்லீம்கள் அனைவர்களும் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் எந்தெந்த ஊரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அங்கு ஒரு பள்ளியிலே பார்க்க முடியும், அந்த சங்கத்தினுடைய நிகழ்ச்சியிலே காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிகழ்ச்சியை பொருத்திக் கொள்ள வேண்டும். நான் ஹாங்காங்கிற்கு சென்றிருக்கிறேன் 2012. 2013 நான் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறேன். 2007 2011 புருனைக்கு சென்றிருந்தேன். அதுபோல 2014 அபுதாபிக்கு மீலாதுக்கு சென்றிருந்தேன். இலங்கைக்கு சென்றிருக்கிறேன். மலேசியாவுக்கு 2015 நான் சென்றிருந்தேன். எல்லா இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த மக்களுடைய அந்த உபசரிப்பும் ஆலிம்களை நடத்திய விதத்தையும் நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய உள்ளத்திலே உறைந்து போன அவர்களிடந்து நான் விடைபெறுகிற பொழுது எனக்கு வார்த்தையே அந்த நாளே இயலவில்லை. அந்த அளவிற்கு ரொம்ப உபசரித்த சில நாடுகள் உண்டு. ஹாங்காங், அபுதாபி. அதுக்கு அடுத்து என்னுடைய உள்ளத்திலே நிகழ்வும் அளவிற்கு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போல அன்சாரி சஹாபாக்கள் அந்த முஹாஜிர்களை வீட்டில் ஒரு பிள்ளையை போல் நடத்தியது போல அங்கு உள்ள அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆலிம்களை தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளையை போல கவனித்து உபசரித்த அந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்று. நான் கலந்து பேசிய ஒரு நிகழ்ச்சி 3 தான். எனக்கு ஒரு 30 நாள் பேசிய 40 நாள் இருந்த நாடுகளும் உண்டு. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி கூட எனக்கு மறந்திருக்கிறது. ஆனால் அந்த 3 நாள் நான் 3 நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக, மீண்டும் மீண்டும் அங்கு சென்று அந்த மக்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை கூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் என்றால் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அங்கு சிறுவர்களுக்கென்று சில இல்மியத்தான ஒரு துவக்க அந்த கல்வியினுடைய குர்ஆன் ஓது நிகழ்ச்சி, இது போன்ற புதிய நிகழ்ச்சிகள் அங்கு என்னால் துவங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார்கள்.
உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். காயல்பட்டத்திலே சுமார் 3000 ஹாஃபிதுகள் இருக்கிறார். ஒரு கணிப்பு எடுக்கப்பட்டது. அந்த சங்கத்தை, அந்த ஹாஃபிதுகளுடைய அந்த குரூப்பை உருவாக்கியவர் என்னிடத்திலே சொன்னார். ஒரு 3000 ஹாஃபிதுகள் ஏறத்தாழ இருக்கிறார். அவர்களிலே படித்து ஹாஃபிதா ஆகிவிட்டு படிக்க செல்வார்கள், காலேஜுக்கு சென்று வேலைக்கு செல்வார்கள். உலகம் முழுவதும் அவர்கள் பணியில் இருக்கிறார்கள், ஹாஃபிதாக இருப்பார்கள். அந்த நாட்டிலே அவர்கள் தொழு வைப்பார்கள். ஆனால் ஒரு இன்ஜினியராக இருப்பார்கள், சில பேர்கள் வேற உயர்ந்த வேலையில் இருந்தாலும் ஹாஃபிதா இருப்பார்கள். இந்த ஹாங்காங்ல நான் போன பொழுது அந்த ஹாஃபில்கள் எல்லாம் யாரெல்லாம் உயர்ந்த வேலையில் இருக்கிறார்களோ அந்த ஹாஃபில்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஹாங்காங் கவுலூன் மஸ்ஜிதிலே, அந்த கவுலூன் மாஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லீம்கள், உருது முஸ்லீம்கள், உலகத்தில் உள்ள தமிழ் முஸ்லீம்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த பள்ளியிலே ஞாயிறு தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த காலேஜில பணியில் இருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள் அந்த பள்ளியிலே அந்த ஊர்ல குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி நடத்தப்படுகிறது. மீலாதுல்லா நிகழ்ச்சி, போட்டிகள், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அதற்கு பயிற்சி கொடுக்கிறது யாருன்னு சொன்னா இந்த ஹாஃபிது, காலேஜில படித்து உயர்ந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பள்ளியினுடைய இமாமும் அந்த பணியை செய்கிறார். அதுபோன்று இங்கேயும் நான் ஒரு கண்கொள்ளா ஒரு காட்சியை கண்டேன். அங்கு இருக்கக்கூடிய அந்த குவைத்தில குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் அங்க அந்த தங்கள் ஊர்ல இருக்கிற பொழுது எப்படி மதரசாவுக்கும் பள்ளிக்கும் சென்று ஒரு முறையான ஒரு கல்வியை படித்தார்களோ அது போன்ற ஒரு கல்வி அவர்களுக்கு கிடைக்கும். அதை விட சிறந்த கல்வி கிடைப்பதற்காக வேண்டி இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள், குறிப்பாக தலைவராக இருக்கக்கூடிய மௌலவி அல்ஹாஜ் எம்.எஸ். முகமது மீராசா ஹசரத் அவர்கள், வாசிம் பாக்கை விசுவக்கூடிய அவர்கள், அந்த ஊரை சார்ந்தவர்கள். அடுத்து என்னுடைய நண்பர், சிறந்த சுறுசுறுப்பான செயலாளர் என்ற பெயரோடு சொன்னார்களே, பேருக்கும் அந்த ஆளுக்கும் அந்த பவர் இருக்கு என்று சொன்னார்களே, அது மாதிரி செயலாளர் என்பதனாலே அவர் ஒரு செயல் திறன் உள்ள ஒரு ஆளாக கலீல் அஹமது பாக்கவி அவர்கள் ஏவிய சிறந்த அவர் ஒவ்வொருடைய மூளையில் எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமோ என்னவோ தெரியவில்லை. ஒவ்வொரு சிந்தனையும் புது சிந்தனையாக. அடுத்து இணை பொதுச் செயலாளர் AKS அப்துல் நாசிர் BA சென்னையை சேர்ந்தவர்கள். அல்ஹாஜ் பொருளாளர் எம் ஜாஹிர் திருப்புவனம் ஊரை சேர்ந்தவர்கள். அதுபோன்று மறக்க முடியாத நம்மை வீட்டு புள்ளியாக கவனித்த அன்புக்கும் பாசத்துக்குரிய இணை பொருளாளர் அல்ஹாஜ் ஹைஜி முகமது நாசர் புத்தானத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் சிறந்த ஒரு கமிட்டியாக அதில் இருக்கக்கூடியவர்கள் ஆலிம்கள் நிறைய இருக்கிறார். ஆலிம்களுடைய அந்த உயர்மட்ட குழுவில் அந்த நல்ல சிந்தனைகள் இதுவரைக்கும் 15 வருஷத்திலே 60க்கும் மேற்பட்ட ஆலிம்கள். நான் ஐயப்பேட்டையில நான் தொடர் சொற்பொழிவு 50வது 56வது 55வது வருஷத்திலே நான் அங்கு பேச போயது. 55 வருஷமாக மீளாது தொடர் நடக்கிறது. அங்கு சென்ற பொழுது அந்த ஆபீஸினுடைய சுவர்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து பேச்சாளராக வந்திருந்த அத்தனை பேர்களுடைய பேரும் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் படித்து பார்த்தேன். யாரெல்லாம் தமிழ்நாட்டில் மிக பிரபலமா இருந்தார்களோ அவர்கள் பேர் மட்டுமே அதுல இருந்தது. அதுக்கு எத்தனை வருஷத்திலே 55 வருஷத்தினுடைய பேர்கள் இருந்தது. ஆனால் வெறும் 15 வருஷத்திலே சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆளுங்களை அங்கு கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை, அவருடைய கல்வி திறமையை, அவர்களுடைய நல்ல கருத்துக்களை அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களை சங்கை செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு அரை நூற்றாண்டாக ஒரு ஊரிலே செய்ய வேண்டிய ஒரு வேலையை வெறும் 15 வருஷத்திலே செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சேவையை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட முக்கியமான ரத்ததான். ஒரு செய்தி ஒரு தடவை பார்த்தேன். குவைத்தி மக்களுக்கு ரத்ததான் நிகழ்ச்சி. உயிர் போகக்கூடிய, உயிர் ஊசலாட்டமான ஒரு ஆபரேஷனுக்கு ரத்தம் இல்லை என்றால் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ரத்தம் முக்கியமான இந்த காலகட்டத்தில் அந்த ரத்ததான் நிகழ்ச்சியை அந்த நாட்டிலே அவர்கள் நடத்தினார்கள் என்றால் இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த சேவைக்கு நிகரே இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான சேவைகளை அந்த குவைத் தமிழ் சங்கம் நடத்தி வருகிறது. அல்லாஹ் தஆலா இந்த சேவையை பொருந்தி கொண்டு மென்மேலும் அந்த சேவைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, பொருள் உதவி செய்யக்கூடிய பொருளாலும் உடல் உழைப்பாலும் ஆலோசனையாலும்
நிறைய உதவிகரம் நீட்டக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு 3 துஆவை ரசூலுல்லாஹ் செய்தார்களே. யா அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளைகளாலும் பொருளாலும் ஆயுளாலும் நீ அவர்களுக்கு நீண்ட பரக்கத்தை கொடு என்று சொன்ன அந்த துஆவை இந்த குவைத் தமிழ் சங்கத்திற்கு நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு சிறப்பான வாழ்வையும் பொருளாதார வீழ்ச்சியையும் பிள்ளைகளையும் கண்குளிர்ச்சியான மனைமக்களையும் அந்த அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய 16வது ஆண்டினுடைய அடியெடுத்து வைப்பு என்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. 15 ஆண்டுகளாக குவைத் மண்ணில் தமிழ் முஸ்லிம்களுடைய ஒரு மகத்தான ஒரு அடையாளமாக குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கம் விளங்கி வருகிறது. அங்கே ஒரு அற்புதமான பள்ளிவாசலை நிர்மாணித்து தமிழ் முஸ்லிம்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வாசலை தமிழ் முஸ்லிம் சங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. மார்க்கம் சார்ந்த உரையாடல்கள், வழிபாடுகள், கல்வி, இன்னபிற முஸ்லிம்களுடைய முன்னேற்றம் குறித்த பல்வேறு நிகழ்வுகளை அந்த பள்ளிவாயில் முற்றத்திலே அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2 முறை அவர்களுடைய அழைப்பை ஏற்று குவைத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நமக்கு வழங்கினான். முதன்முறை ஹிஜ்ரி புத்தாண்டு நிகழ்ச்சிக்காக வேண்டியும், 2வது முறை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதய தின விழா நிகழ்ச்சிக்காக வேண்டியும் அழைக்கப்பட்டிருந்தேன். முதல் முறை அங்கே சென்ற பொழுது எனக்கு அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஏனென்று சொன்னால், உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு நம்முடைய சகோதரருடைய அழைப்பை ஏற்று சென்றிருக்கின்றேன். ஆனால் குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கத்திலே என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், முழுக்க முழுக்க நிர்வாகிகளாக, தலைமையேற்கக்கூடியவர்களாக, வழிநடத்தக்கூடியவர்களாக ஆலிம் பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் பொறுப்பை ஏற்று செய்கிறார்கள் என்பதுதான் மிகுந்த ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு அமைப்புக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது, மார்க்கம் அனுமதித்த ஒரு நேரிய முறையிலே நின்று கொண்டு வரையறுத்து கொண்டு ஆக்கபூர்வமான நிகழ்வுகளை மார்க்கத்திற்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்து விடுகிறது. அதை குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கத்திலே நீங்கள் பரிபூரணமாக காணலாம். குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கத்தில் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறார்களே, ஆலிம் பெருந்தகைகள் முதல் பல்வேறு சகோதரர்கள், குறிப்பாக கலீல் பாக்கவி போன்றவர்களெல்லாம் அற்புதமான செயல்பாடு அவர்களுடைய செயல்பாடு. அவருடைய பெரும்பான்மையான மணி நேரங்கள் அல்லது அவருடைய கவனம் என்பது அந்த சங்கத்தின் மீதே இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு கர்ப்பிணி தாயினுடைய கவனம் எப்பொழுதும் அமர்கிற பொழுதும், எழுகிற பொழுதும், குனிகிற பொழுதும், நிமிர்கிற பொழுதும் என்று எல்லா நிலையிலும் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையின் மீதே ஒரு கர்ப்பிணி தாயின் கவனம் இருப்பது போல இந்த சகோதரர்களுடைய கவனம் என்று சொல்லக்கூடியது தமிழ் முஸ்லிம் சங்கத்தின் மூலம், குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கத்தின் மூலம் சமூக பணியாற்றுவதிலே, மார்க்க பணியாற்றுவதிலேயே இருக்கிறது. அதை நேரில் கண்டவன், அவருடைய செயல்பாடுகளை கண்டு வியந்தவன் என்ற அடிப்படையிலே அவர்களை வாழ்த்துவதற்கும் அவர்களுக்கு என்றென்றும் ஆதரவாக நிற்பதற்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 15 ஆண்டுகளாக மிக அற்புதமான பணிகளை ஆற்றி 16வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் சிறக்க வேண்டும். அவருடைய மார்க்க பணியும் சமுதாய பணியும் வளர வேண்டும். அவர்களுடைய ஆக்கபூர்வமான பல பணிகள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி அவர்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். கேட்டிக் சங்கம் 15ஆம் ஆண்டு நிறைவு, 16ஆம் ஆண்டு துவக்கம். வாழ்க, வளர்க, வளம் பெருக. இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கள்
உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் உழைத்து களைத்து போவது போக உயர்தரமான மார்க்கப் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது கண்கொள்ளா காட்சியாகும். அதன் தொடரில் குவைத் கேட்டிக் சங்கத்தினர் குவைத் வாழ் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு அபரிதமான சேவைகளை செய்து முத்திரை பதித்து வருகின்றனர். சொற்பொழிவு நிகழ்வுகள், தராவிஹ் ஜும்மா வணக்கங்கள் போன்ற பல்வேறு சமூக நல திட்டங்களை செய்து வருகின்றனர். குவைத் அவுகாஃப் ஆதரவுடன் பல்வேறு மார்க்கப் பணிகளை தமது தாய்மண்ணில் இருந்து செய்வது போல் தூய மனதுடன் செயலாற்றி வருகின்றனர். தமிழகத்தின் தலைசிறந்த உலமாக்களை அழைத்து சொற்பொழிவுகளில் பங்கேற்க செய்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளை ஒன்றிணைத்து பயனடைய செய்கின்றனர். அடியேனும் ஓராண்டு கேட்டிக் அமைப்பு அழைப்பின் பெயரில் மீலாது தொடர் நிகழ்வு பயானுக்கு சென்றிருந்தேன். நமதூர் மௌலவிகளின் சீரிய வழிகாட்டுதலின்படி சங்க நிர்வாகிகள், அங்கத்தினர்கள் யாவரும் பம்பரமாக சுழன்று விழா பணிகளை செம்மையாக செய்தனர். ரமதான் மாதத்தை மிகவும் ஈமான் விசுவாசத்துடன் கண்ணியப்படுத்தி புண்ணியம் பெறுகின்றனர். 16ஆம் ஆண்டு கால்தடம் பதிக்கும் சங்கத்தின் அங்கத்தினர் யாவரும் 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ நெஞ்சார வாழ்த்துகிறேன். பல்லாண்டு பல நூறாண்டு அவர்களின் சேவை நீடித்து நிலைத்து நிற்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். அல்லாஹ் நல்லொருள் புரிவானாக. ஆமீன். அன்புடன் மௌலவி அல்ஹாஜ் பேராசிரியர் ஏஇஎம் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹஸ்ரத் அவர்கள், பேராசிரியர் ஜாமியா மன்போல் அன்வார் அரபிக் கல்லூரி லால்பேட்டை, மேனாள் தலைவர் தமிழ்நாடு